சனி சூரியனால் உருவாகக்கூடிய நவபஞ்சம ராஜயோகம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சனி சூரியன் சேர்ந்துருச்சு அப்படின்னாவே அவர்கள் பல தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு ஜாதகம்னு சொல்லக்கூடியது. இவருடைய வாழ்க்கையில எல்லாமே பார்த்தீங்கன்னா, பல தரப்பட்ட மனிதர்களையும் ஒன்றிணைத்து தான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம். 2 இதே சனி செவ்வாய் எப்படி ஒரு காம்பினேஷன் சேருதோ, அதே போல இந்த சனி சூரியன் சேருவது என்ன அப்படின்னா, ஊரை விட்டு பிரிந்து அப்பா அம்மாவை விட்டு பிரிந்து தான் யாருங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கஷ்டப்பட்டு முன்னேறி கொண்டு போகக்கூடிய ஜாதகம் என்று சொல்லப்படக்கூடியது. ஸோ சனி சூரியனுடைய ஜாதகம் இப்பெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் பாருங்க, அவங்களுக்குன்னு ஒரு சமூகம், அவங்களுக்குன்னு ஒரு மக்கள், அவங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டு வளரக்கூடிய ஜாதகமாக இருப்பார்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சனி சூரியனுடைய சேர்க்கை நவபஞ்சம ராஜயோகமாக 3 ராசிக்கு வரக்கூடிய அமைப்பு காலகட்டமாக, சூரியன் சிம்ம ராசியில அதிபதியாக இருந்தாலுமே கூட, சூரியன் நிலையில கண்டிப்பா இந்த மாற்றம் வரும்போதெல்லாம் கண்டிப்பா சில தாக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இந்த மாற்றமானது யாருக்கு நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரியன் நவம்பர் 17ஆம் தேதி விருச்சகத்துக்கு வரக்கூடிய அமைப்பு. விருச்சக ராசியில சுக்கிரன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து நவம்பர் 17ல சூரியன் சனியுடன் சேர்ந்து சக்தி வாய்ந்த நவபஞ்சம ராஜயோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலம். இந்த சூரியனும் சனியும் பார்த்தீங்கன்னா, அப்பா பையனுக்கு இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷனாக யாருடைய ஜாதகத்திலலாம் சனி சூரியன்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னா, அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தாய் தந்தையுடன் சேர்ந்து குடும்பமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பகையில் இருந்துச்சு அப்படின்னா, நிறைய தாய் தந்தை மகனுடைய கருத்து வேறுபாடுகளை அதிகரிக்கக்கூடிய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சனி சூரியனை பற்றி நிறைய பேசலாம். இப்போ இந்த பதிவில் பார்க்கக்கூடிய அமைப்பானது முதல்ல மீனராசிக்காரர்களுக்கு எந்த மாற்றத்தை கொடுக்குதுன்னு சொல்கிறேன். மீனராசியில் முதல் வீட்டில் சனியும் 9ஆம் வீட்டில் சூரியனும் இணைந்து உருவாக்கக்கூடிய இந்த ராஜயோகம் தந்தையின் மூலியமாக இவருடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், ஜெயிப்பதற்குண்டான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பது. அப்படின்னா என்ன? முன்னேறி போகக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு இறைவன் உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். நிலுவையில் இருக்கக்கூடிய ஜாப், உங்களுடைய வீடு, அப்பா மூலிமா வரக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. உங்களுடைய ஹையர் எண்ட் ஆஃபீஸர்ஸ் யாராக இருந்தாலும் ப்ரமோஷனுக்கு எதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும். கவர்மெண்ட் உத்தியோகங்களுக்குன்னா கிடைக்கும். புதிய வேலை, புதிய கான்ட்ராக்டு இதெல்லாம் விட்டு கிடைக்க போகுது. நிதிநிலை சிறப்பாக இருக்க போகுது. நிறைய பணத்தை சேமிக்கக்கூடிய, ரொம்ப நாளாக ட்ரையில் இருந்துட்டு இருந்தது, நிறைய பணம் விரயமாகி கொண்டிருந்திருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ பணத்தை கொஞ்சம் சேர்த்து வைக்கக்கூடிய காலகட்டம். நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிது, பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தையும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்வது நல்லது. அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசியாக சொல்லக்கூடியது விருச்சக ராசி. இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூரமே இருக்கக்கூடியது. தந்தையும் சரி, இங்கே இருக்கக்கூடிய செவ்வாயும் சரி, விருச்சகம் அதிபதி செவ்வாய். எப்பயுமே என்ன அப்படின்னா, ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காதுங்கிற மாதிரி, அப்பா ஒரு இடத்துல இருந்தால் பையன் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலுமே, இவர்கள் தாய் தந்தையரை சிறப்பாக பார்த்து கொண்டால் இவருடைய வளர்ச்சிக்கு எந்த தொந்தரவும் இல்லை. எப்பயுமே பெற்றோர்களை அரவணைத்து பாதுகாத்து கொண்டு செல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக விருச்சகராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த விருச்சகராசிக்குள்ள தான் அனுஷம்னு இருக்கு, இந்த விசாகமும் இருக்கு, அதே போல இந்த கேட்டையும் இருக்கு. அப்போ தாய் வழி சம்பந்தப்பட்ட, தந்தை வழி சம்பந்தப்பட்ட அத்தனை உறவுகளையும் சிறப்பாக குடும்பத்தில் நன்றாக பார்த்து கொண்டிருந்தால் விருச்சகராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேஜில் ஒரு நல்ல நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தொழிலில் அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கடனை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலதிபர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம். பணியிடத்தில் உங்களுக்கு ஒரு புதுசாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க ஆல்ரெடி அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கும் ப்ரமோஷன் செல்வதற்கும் கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டு. புதிய வருமானத்தை திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக, இழந்த வாய்ப்புகளை எல்லாம் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக, இழந்த வேலை, இழந்த தொழில், இழந்த பணம் எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நவம்பருக்கு மேலே கிடைக்கும். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சகராசிக்காரர்கள். விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தான் போகிற ரூட்டு கரெக்டு, தான் செய்கிறது தான் கரெக்டு, தான் பேசுகிறது தான் கரெக்டு அப்படின்னு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பின்னாடி ஒன்று ஒன்றா இழந்துட்டு வர்றது அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் இவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவை. இவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருந்தால் தான் விருச்சகராசிக்காரர்கள் கண்டிப்பாக செட்டில் ஆக முடியும். நான் தான் நிறையா இருக்கிறேனே, எல்லாத்தையும் செட்டில் ஆகிட்டேன்னு இவங்க நினச்சிக்கலாம். ஆனால் இவங்க எவ்வளோ விஷயத்தை இழந்துட்டு வராங்கிறது பின்னாடி தான் அவர்களுக்கு தெரிய வரும்.
காலம் போன காலத்துக்கு அப்புறம் தான் இது தெரியும். நம்ம எவ்வளோ இழந்திருக்கோங்கிறது தெரியும். அதனால தான் வந்து இவங்களுக்கு எவ்வளோ பணம் மிச்சிருக்கோம், நம்ம எவ்வளோ மேலே போகிறோங்கிறது முக்கியம் இல்ல. பின்னாடி இவர்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ், ஒரு குரு இருந்தா தான் இவருடைய வாழ்க்கையில பலவிதமான சந்தோஷங்களை இவங்க கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். அதுக்கு அடுத்ததா வரக்கூடிய ராசி வந்து மகர ராசி. பொதுவா மகர ராசிய பத்தி பேசணும் அப்டின்னா நெறைய பேசலாம். இந்த மகர ராசிய பொறுத்தவரைக்கும் அவிட்டம், திருவோணம் இந்த மாரி சதயம் இப்படி நெறைய பேசக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் யாராக இருந்தாலும், பூராடம், அவிட்டம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்களா யாரா இருந்தாலும் சரி. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல எண்ணம் இருக்கும், நல்ல சிந்தனை இருக்கும். எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய குணம், எல்லாரையும் ஹெல்ப் பண்ணி தன்னைத்தானே மாய்த்து கொண்டு கடைசியில இவங்க எந்திரிச்சு வர்றதுக்குள்ள பாதி வாழ்க்கை முடிஞ்சு போயிரும். ஸோ மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி அதிபதியா வருவார். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாமயே நம்பி பல காலத்த தொலைச்சிருவாங்க, பல பணத்த தொலைச்சிருவாங்க. மகர ராசி பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு விஷயத்துல வந்து தெளிவா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு நல்ல காலகட்டம் இதுக்கு மேல வருது நவம்பருக்கு மேல. இந்த காலகட்டத்த சரியாக பயன்படுத்துங்க. இதனால தான் தோத்துட்டீங்க. இதுக்கு மேலேயாவது யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கிறத தெரிந்து கொண்டு, வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மெல்ல மெல்ல குறைய போகுது. வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தோஷங்கள், இழந்த சந்தோஷங்கள் எல்லாம் திரும்பி வரக்கூடிய ஒரு காலகட்டம். ஒவ்வொரு வேலையிலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அடியெடுத்து போறீங்க. பரம்பரை தொழிலில் ஈடுபட்டு வந்தா கண்டிப்பா நல்ல லாபம் கிடைக்கும். வணிகர்கள் நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். புதிய ஒப்பந்தங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா வருது. ஆக விருச்சிகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகரம். ஸோ அதுக்கு அடுத்து முதல்ல வரக்கூடியது இந்த மீனம். இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே இந்த சனி சூரியனுடைய சேர்க்கை உங்களுடைய சொந்த ஜாதகத்துல சிறப்பாக இருக்கக்கூடிய பட்சத்துல, அதாவது தனஸ்தானத்திலோ, லாபஸ்தானத்திலோ, பஞ்சமஸ்தானத்திலோ இருந்துச்சு அப்படின்னா, நல்ல மாற்றம்